அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. என்ன எல்லாரும் வந்தாச்சா? ஏன் சார் கூப்பிட்டு வச்சு சாப்பாடு போட போறீங்களா? டேய் உனக்கெல்லாம் வாய் கொழுப்பு குறையவே குறையாதுடா. அது கூடவே பிறந்துருச்சு சார். பிறந்தத கட் பண்ணி விடுறேன். என்ன நாயகி உட்கார்றது? என்னாலலாம் உட்கார முடியாது. ஏஹே உன்னால உட்கார முடியுமா முடியாதான்னு கேக்கல, உட்காருன்னு சொன்னேன். இங்க பாரு. ஆ ஆ ஆ ச்சே. சார் கால் வலிக்குது சார், மூட்டு வலி, என்னால உட்கார முடியாது. மூட்டு வலி முழங்கால் வலின்னு உட்காருமா. கடத்த புள்ளை அடிக்க பிளான் போடலாம் நல்லா இருக்குல்ல, அப்போ ஒரு வலியும் எடுக்கலையே. ஐயோ என்ன? உட்கார்றேன் சார். ம் இத முதையே செய்ய வேண்டிதானே? அவன் தான் நம்மள பார்த்தா கடுகடு கடுகடுன்னு கத்துவான்னு தெரியுது. பிறகே அவனை பேச விட்டே வேடிக்கை பாக்குற. வாய மூடுறா, எல்லாம் ஒன்னாலதான். நீ எல்லாம் வெளியே வந்ததுக்கு உள்ளேயே இருந்திருக்கலாம். அதான் வெளியே வந்து உங்களெல்லாம் உள்ள கூட்டிட்டு போறேனே. அதான்டா அதான் அதான் உன்ன போய் வெளியே விட்டாங்க பாரு, அவங்கள சொல்லணும். என்னன்னா? ஐயோ இங்க பேசிட்டு இருக்கேன் சார். இங்கெல்லாம் பேசக்கூடாது, அமைதியா இருக்கணும். கேட்டுக்கோ கேட்டுக்கோ, அங்கிட்டு திரும்பு, என்னையே திட்டாத. என்ன பசுபதி? அதை ஏன் சார் கேக்குறீங்க? உங்ககிட்ட உண்மையெல்லாம் சொல்லிட்டேனா, அதனால என் அம்மாவும் என் அண்ணனும் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு திட்டுறாங்க சார். ஜெயில போட்டாலும் அதுக ரெண்டையும் தனியா, என்ன மட்டும் தனியா போடுங்க சார். சொல்லிட்டேல சார் தனியா போட்டுருவீங்களா? ஒன்னா சேர்த்தே போடுறேன். உள்ள இருக்கிற வரைக்கும் அவங்க கிட்ட திட்டு வாங்கிக்கிட்டே இரு. டேய் பசுபதி, உன் வாயால நீ இன்னும் என்னெல்லாம் அனுபவிக்க போறியோ. பேசாம இருந்திருந்தா கூட தனியா பிரிச்சு போட்டிருப்பாரு. ஐயோ இந்த அம்மா வேற ஏண்டா சொன்ன ஏண்டா சொன்னேன்னு அத சொல்லியே திட்டும். எப்படியும் அவன் கண்டுபிடிக்க தான் செய்வான். அத ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்ன என் வாயால கேட்டு கண்டுபிடிச்சிட்டான். அது ஒரு குத்தமா? இந்த ஜாக்கி எல்லாம் பாரு, செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு அப்பாவி மாதிரி உக்காந்துக்கிட்டான். ஆனா வாங்கி கட்டிக்கிறதெல்லாம் நான் தான். என்னடா புலம்புற? உன்னை பத்தி பெருமையா பேசுறேன். பெருமையா பேசி என்ன பொண்ணை பார்த்து கட்டி வைக்க போறியா? கிழவனுக்கு கொழுப்ப பாரு. கல்யாண வயசுல நாமளே கல்யாணம் பண்ணிக்காம ஜெயிலுக்கு போறோம். இவனுக்கு பொண்ணா பொண்ணு எல்லாம் நேரம். சுப்பிரமணி சார் ஃபைல் எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? எல்லாமே ரெடி சார், பக்காவா இருக்கு. நேரா கோர்ட்டு கூட்டிட்டு போறோம். இதுக்கு நாடு மட்டும் இல்ல, அந்த ரெண்டையும் சேர்த்து உள்ள தள்ளுறோம். ஓகே சுப்பிரமணி, தனித்தனியா ஃபைல் ரெடி பண்ணிருக்கீங்களா? எல்லாமே பக்காவா பண்ணிட்டேன் சார். சார் அவங்க 2 பேத்தையும் கூட்டிட்டு வரவா? இல்ல ஃபர்ஸ்ட் இவங்கள வேன்ல அனுப்பி விட்டுருங்க. அவங்க 2 பேத்தையும் ஜீப்ல கூட்டிட்டு வந்துடலாம். ஓகே சார். முக்கியமான குற்றவாளிங்கிறனால. ஆமா சுப்பிரமணி, இன்னொரு 10 மினிட்ஸ்ல வேன் வந்துரும். இவங்களை அனுப்பி விட்டுட்டு அடுத்து அவங்க 2 பேத்தையும் கூட்டிட்டு நம்ம கிளம்பலாம். ஓகே ஓகே சார். சுப்பிரமணி அந்த பெரியவரை மட்டும் வர சொல்லுங்க. ஓகே சார். சார் என்னடா? எதுக்கு சார் எங்க 4 பேத்த மட்டும் ஸ்பெஷலா கவனிக்கிறீங்க? எங்களுக்கு உதவி செஞ்சாங்களா அந்த 2 அல்லக்கைங்க அவங்க சார். ஏண்டா நல்ல எண்ணம் பிடிச்சவனே, அவங்க 2 பேத்தையும் கூட கூட்டிட்டே போகணும்னு நினைக்கிறியா? ஆமா சார், அவங்களும் அக்யூஸ்ட். நாங்க சொல்றதெல்லாம் காசு வாங்கிட்டு செய்யறேன்னு சொன்னாங்க. அதனாலதான் கஷ்டப்படுறாங்க. டேய் 4 பேரும் கேட்டுக்கோங்க. அவங்க 2 பேருக்கும் சரி, அந்த பெரியவருக்கும் சரி, மாச கணக்குல தான் தண்டனை கிடைக்கும். ஆனா உங்க 4 பேருக்கும் வருஷ கணக்குல. டேய் 1 வருஷம் 2 வருஷம் மட்டும் நினைச்சிடாதீங்க. 10 வருஷம் 15 வருஷம் வெளியவே வர முடியாதுடா. சார் சார் 10-15 வருஷமா? இப்பவே 30 வயசு ஆக போகுது சார். அதுக்கு 15 வருஷம்னா 45 வயசுல எனக்கு எவன் சார் பொண்ணு கொடுப்பா? வெக்கங்கட்டவே, இப்போ கொடுக்க சொன்னாலே எவனும் கொடுக்க மாட்டான். இதுல 45 வயசுல பொண்ணு. ஏண்டா உங்க வாழ்க்கையை நீங்களே அழைச்சிக்கிட்டது காணாதா? இதுல பொண்ணுங்க வாழ்க்கை வரையா? சார் எனக்குலாம் ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வைங்க. அந்த பொண்ணை எப்படி சந்தோஷமா பாத்துக்கிறேன் மட்டும் பாருங்க. நான் பொண்ணை பார்க்கவும் வேண்டாம், நீ சந்தோஷமா வாழ்றதையும் பார்க்க வேண்டாம். நீ எல்லாம் காலம் ஃபுல்லா ஜெயில இருந்து வார்டனை பாத்துக்கவா சார்? பாத்துக்கோடா. சார் வார்டன் லேடிஸ் தானே. சுப்பிரமணி லத்தி எடுக்கவா சார்? சார் சார் கொடுத்ததெல்லாம் போதும் சார். நானும் எவ்வளவு நேரம் தான் வலிக்காத மாதிரியே உட்கார்ந்து இருக்கிறது. வாய் இருடா. ஜெயில யாருமே பக்கத்துல இல்லாம தனியா ஒன்ன மட்டும் ஒரு செல்ல போட சொல்ற. இவ்வளவு பேச்சு பேசுற நீ அடுத்து பேச முடியாமையே கடை. ஏன் சார் பக்கத்துல யாராவது இருந்தாதான் பேசணுமா என்ன? நான் தனியா கூட பேசிக்குவேன். இவன் வாய்க்காகவே இவனை வெளியே விடக்கூடாது. என்ன அம்மா முறைக்குது? பேசி பேசி தண்டனையை கூட்டுறோன்னு முறைக்குதோ? முறைக்கட்டும். நம்மளெல்லாம் பெத்துச்சுல, நம்ம கூட சேர்ந்து அதுவும் தண்டனையை அனுபவிக்கட்டும். இதுதான் பெற்ற தாய்க்கு பிள்ளையாற்றும் கடமை. உங்க அப்பையும் கூட உனக்கும் விஷம் வச்சிருக்கணும். பாவம் விட்டேன் பத்தியோ, ஏன் தப்பு? தாயே விஷமா? தடி. அப்பனா நம்ம வெளியே வந்தா திரும்பவும் ஜெயிலுக்கு போணுமா?
ஐயோ கட்டுப்புல பேசிட்டேனே. அதுவும் இவங்கிட்டயா பேசணும்? இந்த பரதேசி நாயே யார் யார்கிட்ட சொல்ல போறான்னு தெரியலையே. பயப்படாத தாயே, மனசுக்குள்ளேயே வச்சுக்கிறேன். இவன் வச்சு கிழிச்சான் சுத்தம். சுப்பிரமணி, மேன் வந்துருச்சு பாருங்க, இவங்களை எல்லாம் கூட்டிட்டு போங்க. ஓகே சார். சார், அந்த பெரியவர் வராரு. நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. ஓகே சார். மா, என்னடா எனக்கு கல்யாணம்லாம் அவ்வளவுதான் என்னம்மா? இனி நடக்காதுல? டேய், எடு சிறுப்ப நாயே. ஆமா, அறிவு கட்டவனே, இந்த அளவுக்கு வந்ததுக்கு நீ தான்டா காரணம். இன்னைக்கு அந்த வேணிய பார்த்து பல்ல ஈன்னு காமிச்சியோ, அன்னைக்கே நம்ம பொழப்பு சிரிப்பா சிரிச்சு போச்சு. இப்ப இந்த அளவுக்கு வந்து உக்காந்துருக்கணும், அதுக்கெல்லாம் உன் புத்தி தான்டா காரணம். அதெல்லாம் அப்பவே அவனை செருப்பால அடிச்சிருக்கணுமா? கேட்டியா? இனி இனி ஏதாவது பொண்ணுன்னு பேசட்டும், அப்புறம் கவனிச்சுக்கிறேன். இனி பேசினா என்ன, பேசாட்டி என்ன? ஏய் வாங்கடா, எழுந்துருங்க எழுந்துருங்க. விட்டா போதும், எந்த இடம் எங்க ஏது எதுவுமே பாக்குறதுல உட்காந்து நல்லா பேச ஆரம்பிச்சிருது. ஏய் எந்திரிமா. சுப்பிரமணி, ஒட்டிங்க ஒட்டிச்ச. சுப்பிரமணி சொல்லாதீங்க, 2 தட்டு தட்டி விட்டு கூட்டிட்டு போங்க. ஏமா தேவையா? சரிங்க சார். சார் சார், சுப்பிரமணி சார், சாரி சார், நான் கிளம்புறேன் சார். பா எழுந்துப்பா. அடிச்சி ஃபீலிங்ஸ் வேற. எழுந்து போங்க. சார், நீங்க போங்க சுப்பிரமணி, அவங்கள நான் கூட்டிட்டு வரேன். ஓகே சார். ஆமா சேஷா, இப்பெல்லாம் நம்ம பேசினாலும் சரி இல்ல நாம சிரிச்சாலும் சரி அவர் சிரிக்க ஆரம்பிச்சிடறாரு. ஐயோ அழகா இருக்குல்ல. ஏய் ஆதவா, சிரிக்கலாம் தெரிஞ்சிருச்சா? முகம் பார்க்க ஆரம்பிச்சிட்டியா? நல்லா அடையாளம் பாக்குறோம் சேஷா. ஓஹோ, இது வேறயா? இனி அப்பனா யார் கையிலயும் போனா ஆள ஆரம்பிச்சிருவான். அப்படியெல்லாம் நான் விடுவேன். நம்ம வீட்ல உள்ள எல்லார் கையிலயும் கொடுத்து அவங்க கூட விளையாட விட்டுருவேன். மதி, உண்மையிலே இது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இல்லைன்னு நினைச்சுக்கோ, நம்ம ஒரு ஆளையே பிள்ளைங்க பாடா படுத்துங்க. இங்க அந்த கவலையே கிடையாது. எல்லாரையும் தவிர என்கிட்ட வரமாட்டேன்னு தான் அழுவான். அது என்னமோ உண்மைதான். மதி. மாமா வாங்க மாமா. ரத்னப்பா ஆபீஸ்ல இருந்து வந்தாச்சா? ஆமாடா கண்ணு. அம்மா வினா எங்க? ரத்னப்பா, நீங்க தான ஆபீஸ்க்கு வேண்டாம்னு சொல்லிட்டீங்க. வீட்லயும் வேலை வெட்டி இல்லாம என்ன பண்ணன்னு தெரியாம வீட்டுக்குள்ளே ரவுண்ட் அடிச்சிட்டு இருக்காங்க. ஒரு வாரம் ரவுண்ட் அடிக்கட்டும், அதுக்கப்புறம் வேலையை பாத்துக்கலாம். சரிங்கப்பா. அடடடா, என் பேராண்டி சிரிச்சுக்கிட்டு இருக்கான். ஆமா மாமா, இப்பெல்லாம் பேசுறத கேட்டு கேட்டு சிரிக்கிறது மட்டும்தான் அவர் வேலை. சிரிக்கட்டும் சிரிக்கட்டும். மதி, சுபா எங்க? காலையில இருந்து நான் பார்க்கவே இல்லையே. அவ தூங்கிட்டு இருக்கா மாமா. என்னடா கண்ணு இப்ப தூங்குறா? தெரியல மாமா, காலையில இருந்தே ரூமை விட்டு வெளியே வரல. போய் பார்த்தேன், நல்லா தூங்கிட்டு இருந்தா. சரி எதுக்கு எழுப்பேன்னு வந்துட்டேன். ஓ அப்படியா? சரிம்மா, அடிக்கடி போய் பாத்துக்கோ. சரிங்க மாமா. சிந்து? இப்பதான் மாமா சித்தார்த் வந்துட்டு போனா. எல்லார்கிட்டயும் பேசிட்டு சித்தார்த் இப்பதான் வெளியே கிளம்புறான். சிந்து ரூமுக்கு போறா. சரிம்மா. அப்புறம் வாசுகி வைஷு சாகா கூட சமையலுக்கு ஹெல்ப் பண்றா, கரெக்டா? கரெக்ட் மாமா. ஆமாமா, நீங்க இப்ப வைஷு அத்தைட்ட பேசணும், கரெக்டா? ஆமாமா. அப்பா, அப்பனா கல்யாண தேதி குறிச்சாச்சு. ஆமா சேஷா, போன் பண்ணி சொல்ல மனசுல, அதான் நேர்லயே சொல்லலாம்னு வந்துட்டேன். மாமா உட்காருங்க மாமா. இதோ உங்க அத்தைட்ட பேசிட்டு அப்படியே கிளம்பணும். வைஷு. வைஷாமா. இத வரேன்டி. வைஷு. என்னங்க, என்ன போன் பண்றேன்னு சொன்னீங்க, நேர்லயே வந்தாச்சு. ஆமா வைஷு, நம்ம ஜோசியரை போய் பாத்துட்டு வந்தேனா, அதான் நேர்லயே வந்து உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிடலான்னு வந்தேன். அம்மா சாலா எங்க? கிச்சன்ல தாங்க வேலை பார்த்துட்டு இருக்கா. ஒரு நிமிஷம். கூப்பிடு கூப்பிடு. சாலா. வைஷு, அப்படியே நம்ம சிந்துவையும் கூப்பிடு. சரிங்க. சிந்து. ரத்னப்பா. அடியே, நீ இங்கிட்டு இருக்கியா? சிந்து கண்ணு. என்னப்பா இன்னைக்கு சீக்கிரமே வந்த மாதிரி இருக்கு? அது ஒண்ணு இல்லடா கண்ணு, முகூர்த்த தேதியை குறிச்சிட்டு வந்தேன். ஓ அப்படியாப்பா. அக்கா. சிந்து, அப்பா திரும்பவும் கேக்குறேன், உனக்கு இந்த கல்யாணத்துக்கு மனசார சம்மதம் தானே? சரிம்மா, சரி சரி. அப்புறம்டா, நம்ம ஜோசியரை போய் பாத்துட்டு வந்தேன். சும்மா உன் பேரையும் சித்தார்த் பேரையும் சொல்லி எப்படி இருக்குன்னு தான் கேட்டேன். வைஷு. சொல்லுங்க. வைஷு, நம்ம பொண்ணுக்கும் சித்தார்த்துக்கும் நல்ல பொருத்தம் இருக்கான். அது மாதிரி அவங்க ராசிப்படி கல்யாணம் முடிச்சா ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்கன்னு சொன்னாரு. அப்படியாங்க? ஆமா வைஷு, ஒன்ன கூட்டிட்டு போகாம விட்டுட்டேன். நீயும் சாலாவும் வந்திருந்தீங்க. அவர் சொன்னதெல்லாம் கேட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பீங்க. மச்சான், நீங்க சொல்றது கேட்கவே சந்தோஷமா இருக்கு. ஆமா சாலா, 2 பேருக்கும் பொருத்தம் அமோகமா இருக்கு. 2 பேத்துக்கும் கல்யாணம் முடிச்சு வச்சோம். அவங்க அடுக்க லைஃப் லாங் சந்தோஷமா இருப்பாங்கன்னு சொன்னாரு. இது போதுங்க. மச்சான், முகூர்த்த தேதி? அத சொல்லாம விட்டுட்டேன் பாரு. சாலா, அடுத்த மாசம் 20ஆம் தேதி நல்ல முகூர்த்த நாளா, ரொம்ப ரொம்ப நல்ல நாள். 2 பிள்ளைகளுக்கும் கல்யாணத்தை வைங்க, அமோகமா இருப்பாங்கன்னு சொல்லி விட்டுட்டாரு. என்னங்க, 20ஆம் தேதியா? ஆமா வைஷு,
என்னங்க 20ஆம் தேதினா இன்னும் ஒரு மாசம் கூட இல்லையேங்க. நீங்க தானே அடுத்த முகூர்த்தம்னு சொன்னீங்க. நான் சீக்கிரத்துல ஒரு நல்ல முகூர்த்தமா பாருங்கன்னு சொன்னேன். அவர் இந்த முகூர்த்த தேதி தான் அமோகமா இருக்குன்னு சொல்லிட்டாரு. சரி ஓகேங்க. என்ன திரும்பவும் மண்டபம் பத்திரிக்கை இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். ஆமா அததான் வைரத்துக்கிட்டே சொல்லி விட்டுருக்கேன். ஆபீஸ்ல போய் நம்ம பசங்க கிட்ட எல்லாம் சொல்லுடா, அடுத்து கல்யாண வேலையை ஸ்டார்ட் பண்ணணும்னு. மாமா சொல்லு சலா. இத சித்தார்த் வீட்டுக்கு. சித்தார்த்திட்ட சொல்லுவோமா? அவங்க அப்பே வரட்டும். எங்க போயிருவா? எங்கிட்டனாலும் சுத்தி நம்ம வீட்டுக்கு வந்துதான் ஆகணும். அது என்னமோ உண்மைதாங்க. வரட்டும். பழைய பகை எல்லாத்தையும் மறந்து சின்ன வயசுல நம்ம எல்லாம் எப்படி ஒண்ணு முன்னமா இருந்தோமோ அந்த மாதிரியும் திரும்ப இருக்கிற காலம் வரப்போகுதுன்னு என் மனசுக்குள்ள அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அதை விட என் பொண்ணு சந்தோஷமா இருக்கா, அது போதும். ரத்னப்பா சரத்து கிட்ட சொல்லியாச்சா? வைரத்திட்ட சொல்ல சொன்னேன். பிள்ளைங்க எல்லாத்தையும் சொல்லிருனேன். கண்டிப்பா சொல்லிருப்பான். சரிங்கப்பா, நானும் ஒருக்கா கால் பண்ணி சொல்றேன். சரிம்மா. அப்பா அப்புறம் சித்தார்த்து கிட்டயும் சொல்லிரவா? சொல்லிருமா. சொல்லு. அடுத்து நான் பேசுறோம்னு சொன்னாலும் அப்பாவும் போன் பண்ணி பேசிக்கிறேன். சரிங்கப்பா. ஏய் உங்க அத்தை எங்க? மரகதத்தையா உள்ள சமைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆமாங்க, வாசுகியும் மரகதமும் கிச்சன்ல இருக்காங்க. மரகதம் இந்நேரம் என்ன பண்ணுவான்னு எனக்கு தெரியும். நான் கேட்டது வேதவழி அக்காவ. என்னங்க இப்பதாங்க வேதவழி அண்ணி உடனே வெளியே போகணும்னு கிளம்பி போனாங்க. வெளியே போனன்னு கிளம்பி போனாளா? எங்க போனா? கேட்டேன். எல்லா விஷயமும் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க முடியுமா? ஒரு முக்கியமான விஷயத்துக்கு போறேன், சீக்கிரம் வந்துருவேன் அப்படின்னு சம்பந்தமே இல்லாம கத்திட்டு போயிட்டாங்க. அப்பப்பா வேதவழி அக்கா எப்ப நல்லா பேசுறாங்க எப்ப கோபமா பேசுறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. இது எல்லாத்துக்கும் ஊரியேதான் மச்சான். ஒவ்வொரு நேரம் பார்த்தா அவ்வளவு அழகா பேசுறாங்க, ஒவ்வொரு நேரம் பார்த்தா அவங்கள பார்த்தாலே பயமா இருக்கு. அவ எப்பவுமே அப்படிதாமா. ஆமா இப்ப சொல்லாம கொள்ளாம அப்படி எங்க போயிருக்கா? அதாங்க எனக்கும் தெரியல. அது மாதிரி கொஞ்சம் பதட்டமா வேக வேகமா கிளம்பி போனாங்க. அவளுக்கு இந்த ஊர்ல தெரிஞ்சவங்க யாருமே கிடையாது. நம்மள தவிர்த்து அவ எங்க போயிருக்கா? தெரியலங்க, வந்ததும் நீங்க கேட்டு பாருங்க. சரி வரட்டும், நான் பாக்குறேன். அப்புறம் இன்னைக்கு மாப்பிள்ளை விருந்து மறந்துடாதீங்க. அதுக்குதாங்க எல்லாரும் சேர்ந்து தடபுடலா சமையல் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். நீங்களும் ஆபீஸ்ல இருந்து தம்பிய அப்புறம் பசங்க எல்லாத்தையும் சீக்கிரம் வர சொல்லுங்க. சரி வைஷு. ஃபர்ஸ்ட் வினோவுக்கு சேஷாவுக்கு எல்லாத்தையும் வச்சு கொடுங்க. அதுக்கப்புறம் நாங்க வந்துக்கிறோம். அப்படிலாம் இல்ல, நீங்க வாங்க, வந்ததும் எல்லாரும் சேர்ந்து ஒண்ணா சாப்பிடலாம். ஓ அப்படிங்கிறியா? கண்டிப்பாப்பா. சரிமா, எல்லாரும் சீக்கிரம் வாரோம். வைஷு சாலா நாங்க பாத்துக்கிறோங்க, நீங்க போயிட்டு வாங்க. ஆமா மச்சான். சிந்து சீக்கிரம் வாங்கப்பா. சரிடா கண்ணு. இப்ப இருக்கிற சந்தோஷம் மாதிரி எப்பவுமே இருக்கணும். சரிங்கப்பா. சித்தார்த், இதெல்லாம் நான் நினைச்சு கூட பார்க்கல. அடுத்த மாசம் கல்யாணமா? ஐயோ நினைச்சா சிரிப்பு தான் வருது. அப்புறம் முகூர்த்த தேதி குறிச்சதுமேவும் என்கிட்ட சொல்லுன்னு சொன்ன. இரு இப்பவே சொல்றேன். உனக்கு போன் பண்றேன். ஃபர்ஸ்ட் சரத்துக்கு, அப்புறம் தான் சித்தார்த்துக்கு. என்னையா தலை சுத்துது, அது செய்து இது செய்துன்னு சொன்ன. இப்ப ஓகேவா? நல்லா இருக்கே சார். ஆமா உன் ஊர் என்ன? அது அது சார் ஊர் பேர் கேட்டதுக்கு தெரியாதுன்னு சொல்லிருக்க. இல்ல சார், நான் எந்த ஊருக்குனாலும் சுத்தி சுத்தி போவேன், அதான். ஆமா உனக்கு குடும்பம் எதுவுமே இல்லையா? இல்ல சார். உன் அப்பா அம்மா? இல்ல சார். பொண்டாட்டி குழந்தைங்க? இல்ல சார். என்னையாச்சு? ஏதோ பொண்ணை தொலைச்சிட்டேன், துரோகம் பண்ணிட்டேன் என்னென்னமோ சொன்ன. ஆமா சார், தொலைச்சிட்டேன். யாரு, என்ன பேரு, வயசு எல்லாத்தையும் சொல்லு, நான் வேணா கண்டுபிடிச்சு கொடுக்குறேன். ஐயோ சார். யோயோ என்னையா? எழுந்துரு. ஏன் கால்ல எதுக்கு விழுகுற? கால்ல விழுந்தாவா? உங்க காலுக்கடியிலே இருக்க சொன்னா கூட ஒரு நாய் மாதிரி இருப்பேன் சார். ஏன்னா என் பொண்ணு. யோ என்னையா பண்ற? எழுந்துறியா? இல்ல சார். யோ எழுந்துரு. சார் இல்ல சார், என் பொண்ணு ஏதோ ஒரு இடத்துல ரொம்ப நல்லா இருக்கா. அவ அப்படியே நல்லா இருக்கட்டும் நினைச்சுக்கிறேன் சார். அதனால அவளை பத்தி எதுவும் வேண்டாம். ஏயா நீ சொல்றத பார்த்தா எதுவுமே நம்புற மாதிரி இல்ல. எனக்கு என்னமோ உன் மேல சந்தேகமா இருக்கு. அது மாதிரி நீ எதையோ மறைக்கிற மாதிரியே தோணுது. உன்னை வார்ன் பண்ணி வெளியே விட்டலாம்னு நினைச்சேன். ஆனா இப்ப இங்க லாக்அப்லயே வச்சிடலாமான்னு யோசிக்கிற. சார் சார் இல்ல சார், வேண்டாம் சார். என்னையா லாக்அப்ல வேண்டாங்கிறியோ? ஆமா சார், என்ன ஜெயில போட்டுருங்க. ஜெயிலையா? என்னையா சொல்ற? ஆமா சார், ஜெயில போட்டுருங்க சார். அந்த பசுபதியை சும்மா விடக்கூடாது சார். என்னன்னா பசுபதியா? இல்ல சார், அந்த பசுபதி தர்மாலாம் ஜெயில தானே இருக்காங்க. நானும் அங்க போறேன் சார். அங்க இருந்தாது என் பாவம்லாம் தீரட்டும். இல்ல இல்ல, நீ என்ன சொன்னாலும் சரி, உன் மேல எனக்கு ஏதோ ஒரு டவுட்டாவே இருக்கு. நீ லாக்அப்லயே இரு சார். உனக்கு கொஞ்சம் விசாரிக்க வேண்டியிருக்கு. எல்லாத்தையும் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் பாத்துக்கிறேன் சார். ப்ளீஸ் சார், உங்க கால்ல கூட விழுகிறேன். என்ன விசாரிக்க ஒண்ணுமே இல்ல சார். நானே ரோட சுத்திட்டு கிடைக்கிறத சாப்பிட்டுட்டு ரோட்லயே தான் சார் என் வாழ்க்கை போகுது. வேற மிச்சப்படி என்கிட்ட ஒண்ணு இல்ல சார்.
அத என்ன நான் பாத்துக்கிறேன். சதீஷ் என்ற சார் ப்ளீஸ் சார். அப்படா உண்மையை சொல்லு, யார் உன் பொண்ணு? உன்னோட பொண்டாட்டி போயிட்டதா சொன்னேன். எங்க போனாங்க? இறந்துட்டாங்களா? எப்படி இறந்து போனாங்க? இல்ல சார். இங்க பாரு, உன்னை பத்தின டீடைல் இருக்கு, எனக்கு கொஞ்சம் நேரம் ஆகாது. உனக்குன்னு நான் டைம் ஒதுக்குனேன். ஒரே நாள்ல உன் ஜாதகத்தையே கலெக்ட் பண்ணிடுவேன் சார். ஒதுக்குறேன். சீக்கிரம் நீ யார் என்னன்னு பாக்குறேன். அது வரைக்கும் நீ என் கஸ்டடியில என் கண்ணு முன்னதான் இருக்கிற. அது சார். என்னையா? சரிங்க சார். உங்க கண் முன்ன என்ன உங்க காலடியிலே விழுந்து கிடக்க சொன்னா கூட இருக்கே சார். ஏன்னா என் பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுத்துருக்கீங்க. அவ இப்ப நல்லா வாழ்றானா, அதுக்கு நீங்க தான் காரணம். அதுக்காக உங்க காலடியிலே விழுந்திருக்கேன் சார். என்னையா? ஒன்னும் இல்ல சார். நீங்க என்ன சொல்றீங்களோ கேக்குறேன். ஓகே, உள்ள போ. சரிங்க சார். சார் என்ன சொன்னாலும் சரி சரின்னு கேட்கணும். அவரை நம்மளை பத்தி யோசிக்கவே விடக்கூடாது. நாம தான் வேணியோட அப்பான்னு தெரிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். நம்ம பொண்ணோட வாழ்க்கைக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. என் பொண்ணு இனியாவது சந்தோஷமா இருக்கட்டும். அதுக்காக நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்பேன் சார். என்னடா வர சொல்லிட்டு சிரிக்கிற? ஐயோ வேதவழி, நான் உன்னை வர சொன்னதும் நீ வரமாட்டேன்னு நினைச்சேன். ஆனா பரவாயில்லையே, முன்ன வந்து நிக்கிற. வயசானாலும் உன் திமிரு எனக்கு பிடிச்சிருக்கு. ஏய் நிறுத்துடா. இப்பதான் உங்க வீட்ல இருந்து வந்தது என்ன இங்க வர சொல்லிருக்கேனா? என்னடா? என்ன வேதவழி, நம்மளோட டீலிங்க மறந்துட்டியா? இந்த ஊருக்கு வந்ததும் நீ வந்ததும் என்னதான் மீட் பண்ண. நம்ம 2 பேரும் பேசிக்கிட்டோம், ஞாபகம் இருக்கா? சொல்லுடா. பேசும்போது நான் சொன்னேன் ரத்னா ஃபேமிலியா நான் பழி வாங்குவேன்னு. அப்போ நீ என்ன சொன்ன தெரியுமா? சொல்லுடா. நீ பழி வாங்கு என்னமோ பண்ணு, ஆனா நீ நினைக்கிற சிந்து மட்டும் உனக்கு கிடைக்க மாட்டான்னு சொன்ன. சொன்னியா? டேய் ரொம்ப ஆடாத. இன்னும் கல்யாணம் முடியல. இதோ முகூர்த்த தேதியை குறிச்சிட்டு வந்தாச்சு. இப்பதான் என் சிந்து போன் பண்ணா. அடுத்த மாசம் 20ஆம் தேதியா. வேதவழி, இதெல்லாம் நான் நினைச்சு கூட பாக்கல தெரியுமா? சோ ஒரு கெட்டதுலயும் நல்லதுங்கிற மாதிரி அந்த ஜாக்கி சிந்துவ கடத்தி அதனால வந்த விளைவுதான் இதெல்லாம். டேய் ரொம்ப ஆடாத. இங்க பாரு, இப்ப கூட உன் கல்யாணத்தை என்னால நிறுத்த முடியும். ஏஹே, ஆனா இப்பவே நிறுத்திட்டா அதுல என்ன கிக்கு இருக்கு? வேதவள்ளி, டேய் ஃபர்ஸ்ட் மரியாதைய கத்துக்கோ. மரியாதை கொடுத்தாதான்டா பொண்ணு. ஏய் கோபம் வருதா? வேதவள்ளி, டேய் நான் சொல்றேன் கேட்டுக்கோ. இப்ப நீ ரத்னம் குடும்பத்துக்கு கொடுக்கறது எல்லாம் உன் மனசுல இருந்து வர மரியாதை கிடையாது. சும்மா வாய் வார்த்தையில சிந்துவுக்காக கொடுக்கற மரியாதை. இந்த மரியாதை எப்ப வேணாலும் உடையலாம். உன் மனசுல உள்ளதான்டா வெளியே வரும். இப்போ உன் மனசுல உள்ளதெல்லாம் நீ வெளியே கொட்டுறியோ? நல்லா கேட்டுக்கோ. எப்போ உன் மனசுல உள்ளதெல்லாம் வெளியே வருதோ அப்போ அந்த நிமிஷம் கல்யாணத்துக்கு முத நாளா இருந்தாலும் கல்யாணம் நிக்கும்டா. இங்க பாரு, நான் பார்த்த மாப்பிள இன்னும் ரெடி தான். நான் எப்ப சொன்னேனோ அடுத்த நிமிஷம் வந்து சிந்து கழுத்துல தாலி கட்ட ரெடியா இருக்கான். அதனால ஓவரா குதிக்காத. நீயா எப்ப இருக்கியோ அப்பதான் நீ இவ்வளவு கான்பிடண்டா பேசணும். நீ நடிக்கிற வேண்டா. சிந்து கிட்ட ஒரு மாதிரி வெளியே ஒரு மாதிரி நடிக்கிறது ரொம்ப நாள் நிலைக்காது. வேதவள்ளி, என்னடா டென்ஷன் ஆகுதா? என்னடா இவள கடுப்பேத்தலாமே நாம கூப்பிட்டா இவ நம்மளையே கடுப்பேத்துறான்னு நினைக்கிறியா? ஏய் போதும். என்ன சாப்பாடா குடுக்கறேன் நீ போதும்னு சொல்றதுக்கு? டேய் இப்பவும் சொல்றேன், வாய் வார்த்தையா வர்றத மனசுல இருந்து வரவை. அப்படி மட்டும் நீ வர வச்சு சிந்துவ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு வச்சுக்கோ, அடுத்த நிமிஷம் இந்த ரத்ன வீட்டுல இருந்து நான் வெளியே கிளம்பிடுறேன். அப்புறம் நான் என்னென்னலாம் தப்பு பண்ணேனோ இனி பண்ண போறது எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு சரண்டர் ஆயிடுறேன். நம்ம சரத்துக்கிட்டேவோம், ஓகே? ஆனா நீ அதை தவிர்த்து உன் வாயாலேயே உன் கல்யாணத்தை கெடுத்துக்கிட்டேனா அந்த இடத்துல நான் பார்த்த மாப்பிள்ள வருவான். நான் என்னென்ன நினைச்சனோ எல்லாமே நடக்கும். பாக்குறியா? என்னென்ன அமைதியாயிட்ட? வந்ததும் வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்ச. இப்ப பேசுடா. ஏய் நிறுத்து. விட்டா ஓவரா பேசிட்டு போற. இந்த அளவுக்கு கொண்டு வந்த எனக்கு கல்யாணம் வரைக்கும் எப்படி கொண்டு வரணும்னு தெரியும். கல்யாணம் எப்படி நல்லபடியா நடத்தணும்னு தெரியும். இங்க பாரு வேதவழி, நீ சொன்ன மாதிரி ஒரு 20ஆம் தேதி சிந்து கழுத்துல நான் தாலி கட்டினதும் ஃபர்ஸ்ட் நான் பண்ற வேலை உன்னை இங்க இருந்து அடிச்சு வெளியே அனுப்புறதான். அடிச்சு? ஆஹா, சர்ரா பாத்துரலாம். ஓவர் கான்பிடென்ட். எனக்கு கான்பிடென்ட் அதிகம். ஆனா உனக்கு ஓ மேல இருக்காதே. அது எப்படி இருக்கும்? நீ தான் நடிக்கிறவனாச்சு. ஏ வேதவழி, இங்க பாருடா, சிந்து உன்னை முழுசா நம்பிட்டா. நீ தான் எல்லாம் நினைச்சிட்டா. ஆனா அதையே மீறி நீ அவளுக்கு பிடிக்காத மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் செஞ்ச, அதான் அவளோட குடும்பத்துக்கு எதிரா
அப்புறம் நீயும் பார்க்க மாட்டா நானும் பார்க்க மாட்டா. எனக்கு எதுவுமே தேவையில்லைன்னு எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சிட்டு அவங்க அப்பா அவங்க அண்ணன் பின்னாடி தான் போய் நிப்பா. டேய் நல்லா கேட்டுக்கோ, நீ கால்ல விழுந்து கதறினாலும் அவ மனசு மாறாது. பொண்ணுங்க ஒரு நேரம் ஒரு விஷயத்த வெறுத்துட்டா கடைசி வரைக்கும் அதை வெறுக்கதான் செய்வாங்க. அவங்க மனச மாத்தவே முடியாது. அதனாலதான் கண்ணு, நான் என்ன சொல்ல வரேன்னா, உன் கல்யாணம் நடக்காது. ஏய் இல்லடா, நடக்கிறதும் நடக்காததும் உன் கையில தான் இருக்குன்னு சொல்ல வந்தேன். நடந்தா உனக்கு லாபம், நடக்காட்டி எனக்கு லாபம். 20ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாமா? பார்க்கலாம் வேதவழி, பார்க்கலாம். கடவுளே வந்து தடுத்தாலும் என் சிந்து கழுத்துல நான் தாலி கட்டுவேன். பாத்துரலாம்டா. சைலன்ஸ். சொல்லுங்க. ஒரு பொண்ணை திட்டமிட்டு கடத்திருக்காங்க மேம். கடத்தினது மட்டும் இல்ல, தீவுல கொண்டு போய் விக்கிறதுக்கு எல்லா ஒரு பிளானும் பண்ணி அந்த பொண்ணுக்கு மட்டும் இல்ல அவங்க குடும்பத்துக்கேவும் ஏகப்பட்ட மன கஷ்டத்தை கொடுத்துட்டாங்க. இந்த 4 பேரும் மெயின் குற்றவாளி, அந்த 2 பேரும் கூலிக்கு வேலை செய்யறவங்க. டீடைல்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணுங்க. இந்தாங்க மேம். மேம், இதுக்கு முன்னே இவங்க பண்ண தப்பெல்லாம் இந்த ஃபைல்ல இருக்கு மேம். ஜெயில இருந்து இப்பதான் அந்த நாயகியும் பசுபதியும் ரிலீஸ் ஆனாங்க. ஓகே ஓகே. இந்த பசுபதி தானே ஒரு பொண்ணு கழுத்துல வலுக்கட்டாயமா தாலி கட்ட போய் இப்ப 6 மாசம் உள்ள இருந்தது? ஆமா மேம். ஏண்டா உங்களுக்கு இதே வேலை தானா? எப்ப பாரு பொண்ணுங்களுக்கு எதிரா. இது யாரு, அவங்க அம்மாவா? ஆமா மேம். பிள்ளைய வளர்த்துருக்க லட்சணத்தை பாரு. அதான் நீயும் இந்த இடத்துல வந்து நிக்கிற. திரும்ப திரும்ப ஒரே தப்பா பண்ணிக்கிட்டு உங்களை மாதிரி ஆள்கள் எல்லாம் வெளியே இருந்தா பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பே கிடையாது. இந்த 4 பேருக்கும் ஆயுள் தண்டனை கொடுக்குறேன். ஆயுள் தண்டனையா? இங்க பாருங்க, நீங்க 2 பேரும் இனிமேல் ஏதாவது ஒரு தப்புக்கு உடந்தையா இருந்தீங்க, அடுத்து நீங்களும் ஆயுசுக்கும் வெளியே வர முடியாது. புரியுதா? சரிங்க மேம். இவங்க 2 பேத்துக்கும் 6 மாசம் சிறை தண்டனை கொடுக்கறேன். கோர்ட் இத்துடன் நிறைவடைகிறது. ஐயோ சார், எதிர்பார்க்கவே இல்ல சார். ஆமா சுப்பிரமணி, இப்படி ஒரு தீர்ப்பை நானும் எதிர்பார்க்கல. இனி வெளியே வர முடியாது சார், வயசாகி வருவாங்க. ஆமா சுப்பிரமணி, திரும்ப திரும்ப தப்பு பண்ணிக்கிட்டே இருந்தா அதான் ஜட்ஜே இப்படி ஒரு தண்டனை கொடுத்திருக்காங்க. ஆமா சார். ஆனா உண்மையிலேயே ரொம்ப நிம்மதியா இருக்கு சுப்பிரமணி. இவங்களால எங்க குடும்பம் சந்தோஷமே போச்சு. அப்புறம் சுப்பிரமணி சொல்லுங்க சார். என் தங்கச்சிக்கு கல்யாணம் நிச்சயமா இருக்கு. அடுத்த மாசம் 20ஆம் தேதி கல்யாணமா. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னதான் போன் பண்ணி சந்தோஷமா சொன்னான். ஐயோ சார், இனி எந்த பிரச்சனையும் இல்லாம கல்யாணத்தை சும்மா ஜாம் ஜாம் நடத்திக்கலாம் சார். ஆமா சுப்பிரமணி. சார், உங்க கல்யாணம்? இல்ல, பொண்ணெல்லாம் ரெடி. அதான் தங்கச்சி கல்யாணத்துக்காக தான் வெயிட்டிங். தங்கச்சி கல்யாணம் முடியட்டும், அப்புறம் சீக்கிரம் பார்த்து வச்சிடலாம். ஓகே ஓகே சார், ஆல் த பெஸ்ட் சார். தேங்க்ஸ் சுப்பிரமணி. சார், லேட் ஆயிடுச்சு, நீங்க இன்னும் சாப்பிட கூட இல்ல. வீட்டுக்கு கிளம்புங்க சார், இனி நான் பாத்துக்கிறேன். நீங்க? நான் பாத்துக்கிறேன் சார், நான் அதை சாப்பிட்டுட்டேன். நீங்க இன்னும் சாப்பிட கூட இல்ல, போங்க சார். ஓகே சுப்பிரமணி, காலையில சீக்கிரம் வரேன். முதல்ல இந்த சந்தோஷமான விஷயத்தை வீட்டுல எல்லார்ட்டையும் சொல்லணும். சரிங்க சார். சரி ஓகே, ஏதாவது அவசர கேஸ்னா உடனே கால் பண்ணுங்க. கண்டிப்பா சார். ஓகே சுப்பிரமணி. டேய் ஜீவா, வாப்பா. இங்கதான் இருக்கியாடா? ஏண்டா, வீட்டுல ஆளாருக்கு வேலையை முடிச்சுட்டு வந்துட்டு சிந்து கல்யாணத்தை அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும்னு கூட்டம் கூட்டமா நின்னு சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. இதுல உங்க அம்மா வேற எனக்கு 10,000 ரூபாய்க்கு பட்டு சேலை வேணும். உங்க அம்மா சேலை கட்டுற மூஞ்சாடா. எப்பா, அதான் உங்க அம்மா பக்கத்துல இல்ல. சரிதான், அப்ப நான் பேசு. அப்பனா இன்னும் 2-3 பிட்ட போடட்டா? பிட்டா? அதாண்டா உங்க அம்மா ஒரு ராட்சசி காட்டேரி. அப்பா, அம்மா. அம்மாவா? ஆமாப்பா, பின்னாடி. ஜீவா, அப்படியே உன் மடியில விழுகிறேன். நான் மயங்கிட்டேன்னு சொல்லிடு. மயங்கிட்டேன்னு சொன்னா கூட தண்ணி தெளிச்சு எழுப்பி அடிப்பா. அப்பா ஒரேதான் போய் சேர்ந்துட்டேன்னு சொல்லிடு. என்னடா சிரிக்கிற? ஐயோ அப்பா, இவ்வளவு பயம் இருக்குல்ல, பிறகு எதுக்கு அம்மாவை திட்டுற? உங்க அம்மா வந்திருக்காளா வரலையா? ஐயோ வரலப்பா, நார்மல் ஆகு. கூல் போடா ஃபூல். ஒரு நிமிஷம் அட்டாக்கே வந்துருச்சு. குறுக்கா இப்படி எல்லாம் ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்காத. பொசத்து ஆட்டு வெடிச்சிருச்சுனா? என்னப்பா ஹார்ட்டுடா? ஹார்ட்டுடா. இத கேட்டே அது வெடிச்சிருக்கோம். சரி ஓகே, இப்ப நம்பி உட்காரலாம்ல? ஐயோ உட்காருப்பா. நல்ல மூடுல வந்தேன், ஒரு நிமிஷத்துல கெடுத்துட்ட. சரி அதை விடு. நீ சொல்லு, எல்லாரும் கீழே ஜாலியா பேசிட்டு இருக்கும்போது நீ மட்டும் இங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்க? அது ஒண்ணு இல்லப்பா, உன்கிட்ட சொல்லலாமா? டேய் பொண்ணு மேட்ரா. ஐயோ அப்பா,
இல்லடா சொல்லலாமான்னு கேட்டதும் என் பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டானோன்னு சந்தோஷப்பட்டுட்டேன். அப்படிலாம் சந்தோஷப்படாத. பட்டுட்டாலும் அப்பா. சரி ஓகே, என்ன மேட்டர்ன்னு சொல்லு. அது ஒண்ணு இல்லப்பா, இன்னைக்கு ஆபீஸ்ல காயத்ரியும் பாரியும் பேசிட்டு இருந்தாங்க. சரி, அப்ப பேச்சுவாக்குல பாரி காயத்ரி என்ன லவ் அப்படி என்னென்னமோ சொன்னாலா இல்ல லவ்னு சொன்னாலா? அததான்ப்பா சரியா கவனிக்காம விட்டுட்டேன். போடா போடா போ, நீ எல்லாம் எனக்கு மகன் சொல்லிக்காத. ஏன்பா? இல்ல ஏங்கிற ஒரு கேள்வி வேற. ஏண்டா ஒரு பொண்ணே இப்படி வந்து பேசுனா அத கவனிக்க கூட மாட்டியா? நம்ம கிட்டலாம் யாருப்பா அப்படி பேசுறா? டேய் நம்ம கிட்டன்னு சொல்லாத, உன்கிட்டன்னு சொல்லு. இதெல்லாம் நல்லதுக்கு இல்லப்பா. எனக்கு நல்லதுக்காதான்டா இருக்கு. சரி சரி, கவனிக்கல அதனால இப்ப நினைச்சு ஃபீல் பண்ற, அவ்வளவுதானே? ஆமாப்பா. ஃபீல் எல்லாம் பண்ணாத. நாளைக்கு ஆபீஸ்ல போய் என்ன ஏதுன்னு கேட்டுவாப்பா. ஐயா கேட்டாப்ல நீ என்ன பண்ணிட போற? கொஞ்சம் பொறுமையா இரு. நம்ம சிந்துக்கு கல்யாணம் முடிஞ்சதும் உன் ரத்ன மாமா விட்டே பொண்ணு பார்க்க சொல்லிரு. அப்பா அப்படி பொண்ணு பார்த்து உனக்கு அமைஞ்சாதான் கல்யாணம். நீயா பொண்ணு பாக்குறேன்னு நினைச்ச? கடைசி வரைக்கும் சன்னியாசம் தான். அப்பா அட போடா. இந்நேரம் காஞ்சுவ பார்க்க போயிருந்தா கூட ஒரு 4 வாரத்தை நல்ல விதமா பேசிருப்பேன். உன்னை பார்க்க வந்து என் டைமே வேஸ்ட். காஞ்சு காஞ்சு வாடி என் ஜோடி. புள்ள பூச்சிக்கலாம் கொடுக்கு முளைக்கும் நான் என்னத்த கண்டேன். அப்பா நல்லா இரு, போ போ வாழ்ந்துட்டு போ. அப்பா சொன்ன மாதிரி ரத்ன மாமா விட்டே பொண்ணு பார்க்க சொல்லிட வேண்டிதான். ஜீவா இதாண்டா கடைசி வரைக்கும் உனக்கு நிலைமை. ஈஜியா மட்டும் அழகிய அசுரான்னு போட்டுக்கோ. ஆனா ரியல்ல சரி ஓகே அழாத. நமக்கு நாமளே தேத்திக்கலாம். நமக்குன்னு ஒரு பொண்ணு வராமையா போயிடுவா. அப்போ இந்த அப்பா முனுக்க நின்னு நானும் சீன் போடுறேன்.